வணக்கம். இன்னைக்கு நாம் வீடியோவில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழக்கறிஞர்களுக்கு சம்மன் அனுப்பி காவல்துறையினர் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதனுடைய பின்னணியை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த குற்ற பின்னணியில் உள்ள மனுதாரர்களுக்கு சட்ட உதவிகள் செஞ்சதற்காகவும் அவங்களுக்கு உதவி செஞ்சதற்காகவும் சம்பந்தப்பட்ட மூத்த வழக்கறிஞர்களுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு கவாய் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இதை ஷியோமோட்டோ வழக்காக விசாரிக்குது. விசாரணையில் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த சம்மன், காவல்துறையினரால் வழக்கறிஞர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு தடை உத்தரவு கொடுக்குறாங்க. மேலும் அந்த நீதியரசர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, காவல்துறையினரின் இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இது நீதிமன்றத்தின் மாண்பை குலைக்கக்கூடியதாகவும் நீதிமன்றத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய வகையில் காவல்துறையினரின் செயல்பாடு அமைஞ்சிருக்கிறதாக தங்களது கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, காவல்துறையினர் சம்மன் அளிப்பது மட்டுமல்ல, வருமான வரித்துறையினரும் அமலாக்கத்துறையினரும் கூட சம்மன் அளிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பின் மூலமாக ஏற்கனவே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு அரவிந்த் தத்தார் போன்றவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சம்மனும் இதன் மூலம் இல்லா நிலையதாக ஐ ஆஃப் லாவில் நமக்கு முடிவாகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.